ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லாட். இந்த காலகட்டத்திலையும் கூட நீங்கள் பொருளாதார ரீதியில் முன்னேறணுமா அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் நடக்குது. இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய காரியங்கள், பிரார்த்தனைகள், கூடங்கள் இதெல்லாம் நடக்குது இல்லையா? இது நம்ம சரியா தவறா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? வேதாகமத்தின் படி நம்ம பார்க்கணும். அதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், ஐஸ்வர்யம்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் தான் இல்லையா? ஆனா இதுல ரெண்டு வகையான ஐஸ்வர்யம் இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், இன்னொன்னு மாம்சத்துக்குரிய ஐஸ்வர்யம். இந்த வசனத்துல பாருங்களேன், சங்கீதம் 119:72. இதுல அநேகமாயிரம் பொருள் வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை தங்கத்துக்கு ஒப்பாவும் வெள்ளிக்கு ஒப்பாவும் ஐஸ்வர்யத்துக்கு ஒப்பாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய சொத்து, இதுதான் நம்மளுடைய ஐஸ்வர்யம். எவ்வளோ உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியுதோ அவ்வளோ நீங்க ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் முதலாவது ஐஸ்வர்யம். இரண்டாவது ஐஸ்வர்யம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பணம். இதுதான் பணம் தான் ஐஸ்வர்யம் இல்லையா? ஸோ நம்ம இதை பார்த்தாச்சு. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார், நமக்கு என்ன தேவை. இப்போ நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அதாவது கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தாழ்மையா இருங்க, கர்த்தருக்கு பயப்படணும், இதுக்கு வரும் பலன் இந்த மூணையும் சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யம், ஓகே, நமக்கு நிறைய செல்வாக்கு வேணும், பணம். அடுத்தது மகிமை, நமக்கு ஒரு ஃபேம் வேணும் இல்லையா? ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு ஃபேம் வேணும், ஒரு மகிமை வேணும். ஏன்னா கர்த்தர் மகிமை உள்ளவர், அவருடைய சாயல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு மகிமை வேணும். ஹெல்த்லனா எதுவுமே இல்லைல்ல, ஸோ ஹெல்த் வேணும். இது மூணுமே ஆண்டவர் தரன்றாரு. கர்த்தருக்கு பயப்படணும், தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இது மூணுமே நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஓகேங்களா? இது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் நமக்கு வேண்டியது, இதுதான் ஆண்டவரும் கொடுக்க விரும்புகிறார். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, கர்த்தர் இதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லலை. அதாவது நீங்க என்ன தேடினீங்கன்னா நான் அவங்கள போஷிப்பேன், நான் உங்களை நல்லா வாழ வைப்பேன் ஆண்டவர் சொல்லலை. அதாவது இதையும் வாழ வைப்பாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை நீங்க தேடுறீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றீங்கன்னா, உலக பிரகாரமாகவும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இது முக்கியமான விஷயம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் ரொம்ப முக்கியமா படுத்தி சொல்றாரு. நித்திய ஜீவன் அதை தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாரு. இந்த வசனத்துல பார்ப்போமே, கர்த்தருடைய தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடணுமா, அப்பொழுது இதெல்லாமே கூட கொடுக்கப்படும்னு சொல்றாரு. ஆண்டவர் இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண சொல்லல. நீங்க ஃபர்ஸ்ட் அதை தேடுங்க, கர்த்தருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கன்னு சொல்றாரு. ஓகே, தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் பாருங்களேன், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கண்டு அடையணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டு அதை அடையத்தக்கதாக நம்ம இருக்கணும், நம்மளுடைய கிரியைகள் செய்யணும். ஸோ தேடணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டவர் சொல்ல வராரு. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்லி அதை நிறைவேற்றுகிறவர். ஸோ இப்போ நமக்கு ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம், இதோட நிறைவேறுதலை நம்ம கை கொள்ளணும், இதோட நிறைவேறுதலை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலும் கூட அவரு தான் நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலும் இந்த இயேசு கிறிஸ்துன்ற நபர் தான். ஆனா அதிகமான பேர் அதை விசுவாசிக்கல, நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நம்ம கடைசி காலத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்ன அப்படின்னா, அவருடைய நீதி தேடுகிறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை தேடுகிறது. பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கும்படியாக அவரை தேடுகிறது. அதாவது தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை நம்ம விசுவாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவை அந்த காலத்துல நிறைய பேர் விசுவாசிக்கல, ஆனா இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். இதே போல இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தோட நிறைவேறுதலையும் நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட் பாருங்களேன். கர்த்தர் அநேக பேரை போஷிக்காரு இல்லையா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்சிடென்ட். 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேரை போஷித்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டாபிக் தான் இல்லையா? இத இங்க வந்தவங்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்காகவோ அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களுக்காகவோ வராம, ஆண்டவர் பக்கத்துல வந்தா சோறு போடுவாரு, நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம், இவர் என்னமோ பேசுவாரு, ஓகே நான் அங்க போறேன், அவர் பேசுறத நான் கேட்கறேன், கடைசியா சாப்பாடு தருவாரு, அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேர் வந்தாங்க, இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்தை தேடி என்கிட்ட வராதிங்க, அதுவும் உங்களுக்கு கொடுப்பேன், ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நித்திய ஜீவனை தேடுங்க, அழியாத போஜனத்தை தேடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் இல்ல, நீங்கள் அப்பம் போசித்து திருப்தியானதினாலேயே என்ன தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை தான் அற்புதம். இதற்காக அந்த ஜனங்களா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலையா, இயேசு கிறிஸ்து செய்யும் அடையாளங்களுக்காக பின்பற்றலையா,
ஆனா இயேசு கிறிஸ்துவோட கூட்டங்களுக்கு வந்தா சாப்பாடு தருவாரு அப்படின்னு சொல்லி பின்பற்றுறாங்களாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதனுடைய பாருங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. நீங்க நல்லா கிளியரா நோட் பண்ணுங்க, எதுவுமே அழிவுள்ளது தானே. பணம் காசு வச்சிருந்தாலும் அது அழிவுள்ளது தானே. சோ இந்த போஜனத்துக்காக தேவையில்லை. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் அப்படின்னா என்ன? நிறைவேறுதலின் வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் நிறைவேறுதலின் வார்த்தை அந்த காலத்துல, இல்லையா? இதுக்கப்புறம் லைனா நீங்க வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளணும் தான் அவர் சொல்ல வராரு. அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த போஜனம் அவர் தான் சொல்ல வர்றாரு. என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றாரு. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. சோ நிறைவேறுதலை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. இதை நீங்க நாடி ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு தெளிவா. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா? அழிவுள்ள போஜனத்துக்காக அல்ல, தேவை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதுவும் தருவார் ஆண்டவர், நமக்கு பொருளாதார ரீதியில நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆனா இதற்காகவே ஆண்டவரை தேடி போறது, ஒரு ஹீலிங்காகவே ஆண்டவரை தேடி போறது, இதுதான் ப்ரையாரிட்டி. ஆண்டவர் எங்களை நல்லா வாழ வச்சாருன்னா ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை குறைவா வாழ வச்சாருன்னா ஆண்டவருக்கு மேல நம்ம மேல அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறது, இந்த ஒரு பொருளாதார ரீதி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லவே இல்லை. அப்ப நம்ம எதை நோக்கி நம்ம போறோம்? நம்ம யோசிக்கணும் இல்லையா? நான் யாரையும் நியாயம் தீர்க்க போறது இல்லை, நியாயம் தீர்க்க கர்த்தருடையது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சரியான பாதையில ஓடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆதாம் நீங்க பாருங்களேன். ஆதாம் ஆண்டவர் குறைப்பட்ட இடத்துல வச்சாரா? அவங்க 2 பேருக்காக ஒரு தோட்டம், அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்தாரு இல்லையா? அவ்வளோ ஃபுல்லா நன்மைகள் நிறைந்த ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. சோ ஆதாம் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஐஸ்வர்யவான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அடுத்தது ஆபிரகாம், அவரு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவரு ரொம்ப ரிச்சா ஆண்டவர் வாழ வச்சாரு. அடுத்தது யாக்கோபு, வெறும் கையா போனாரு, 2 பரிவாரமா வந்தாரு. இதையும் பாருங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதம். யோசேப்பு பாருங்க, ஆண்டவரை தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. அதாவது நான் எப்படியாவது பணக்காரனாகணும்னு ஃபோக்கஸ் பண்ணல, ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவாரு, அதனால நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன்னு அதை தான் நோக்கி பார்த்தாரு. யோசேப்பையும் ஆண்டவர் அதிபதியா வச்சார் இல்லையா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். யோபோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. யோபுக்கு எல்லாம் போனது, அதுக்கப்புறமா யோபு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே 2 மடங்கா ஆண்டவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. அதாவது யோபு ஜெயிச்சோனே, ஓகே நீ உன்னோட முன்னிலைமை இப்படி இருந்துச்சு, ஓகே உன்னை ஓரளவுக்கு நல்லா வாழ வைக்கணும்னு வைக்கல ஆண்டவர். ஓகே நான் உன்னை முன்னிலைமை அதே மாதிரி நான் வச்சிடறேன், நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லல. 2 மடங்கு உலக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு புரியுது இல்லையா? உலக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க ரொம்ப பிரியமா இருக்கிறார். நம்ம குறைவுபட்டு தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலையே. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம குறைவு உள்ளதா இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் அதை கொடுப்பாரு, ஆனா அதை ஃபோக்கஸ் தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது போதும், மிச்சதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சோ ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்க ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. ஆண்டவர் பணத்தை பத்தியும் சொல்றாரு, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பணம் தான் எல்லா தீமையோட வேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இத ஒரு சிம்பிளா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக், புல்லட் பைக்கை நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த பையனுக்கு ஓட்டணும்னு ஆசையா இருக்கும், மேபி எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும்னு, ஆனா அந்த பையனால ஹேண்டில் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. இதே ஒரு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்களா? ஏன்னா அந்த பையனுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு, அதை ஹேண்டில் பண்ற திறமை வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சேம் மேனர் கர்த்தரோட நம்மளுடைய தகப்பனா இருக்காரு, நம்மளால எது ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம தகப்பனுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன நினைக்கணும்னா, நீங்க கர்த்தருக்குள்ளாக வளர்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களால இவ்வளோ ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னா ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதாவது ஹேண்டில் பண்றதுன்னா பார்த்து செலவு பண்றது நான் சொல்ல வரல. இந்த ஐஸ்வர்யமானது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிடக்கூடாது. இந்த பைக்கு அந்த அப்பா அந்த சின்ன பையனுக்கு கொடுத்து அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சுன்னா அந்த அப்பாக்கும் பையனுக்கும் உள்ள உறவை இந்த பைக் பிரிச்சுட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தேவனுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை இந்த பணம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த ஐஸ்வர்யத்தினால
அதனால நிறைய பேர் இடர்றாங்க. எனக்கு தான் எல்லாமே இருக்கு, நான் ஆண்டவர் அப்புறமா தேடிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால ஆண்டவர் பக்குவமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாரு. அதனால நீங்க என்ன ஜெபிங்க, கர்த்தாவே எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உள்ள இந்த தொடர்பை துண்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெபிக்கணும். இதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே போதும். அடுத்து இந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனால அதுல வந்து உங்களுக்கு வேதனை இருக்காது. அதுல வேதனை இருந்துச்சுனாவே அது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சில பேர், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சில பேர் பணம் பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை நோக்கி ஓடி இல்லீகல் வேலை அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா. இல்லீகல் வேலை அவங்க பணம் சம்பாதிச்சு இப்ப அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. எந்த டைம்ல இந்த பணம் நம்மள அழிவுக்கு நேரம் நடத்துமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிமிஷமும் நரக வேதனையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பணம் தான் எல்லாமேங்கிறது கிடையாது, அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பணம் கிடைச்சிட்டா நான் நிம்மதி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம் தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கப்ப இந்த பணம் நம்மளை காப்பாத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கோடை நிறைய எடுத்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. ஏன் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிக்கணும்னு நினைச்சாரு இல்லையா. 5000 பேருக்கு போஷிச்சாரு, அவ்வளவுதான், விட்டுறலாம்ல. ஏன் மீதி எடுக்க வச்சாரு? ஏன் அப்படின்னா நம்ம நிரம்பி வழியும் பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு இல்லையா. சோ இதை நம்ம மறுக்கவே முடியாது. கர்த்தர் ஓவர் ஃப்ளோயிங் காட் தான், அவரு ஐஸ்வர்யம் அதிகமா தர தேவன் தான். இதை நான் அக்ரி பண்றேன். இது வந்து தப்பே கிடையாது, இது ஆண்டவருடைய குணத்தை குறிக்குது. அதனால நீங்க தப்பாவும் புரிஞ்சுக்க தேவையில்லை. ஓகே, இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னன்னா, வெல்த்னா என்ன, ஐஸ்வர்யம்னா என்ன. 2 டைப் ஆஃப் ஐஸ்வர்யம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியமான ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அதிகமா தெரியணும். அடுத்தது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், அதாவது பணம், அதுதான் ஐஸ்வர்யம். இரண்டாவதாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மள ஐஸ்வர்யமா இருக்க தான் விரும்புகிறார். இந்த உலகத்திலயும் நம்ம ஐஸ்வர்யமா தான் இருக்க விரும்புகிறார். எட்டர்னல் லைஃப்லயும் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து பைபிள்ல நம்ம எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அவங்க யாருமே பணத்தை தேடி ஓடல அப்படிங்கிறதையும் முக்கியமா நீங்க நோட் பண்ணுங்க. நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்குகிற ஒரு பிரார்த்தனை, ஒரு கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டு இவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகல. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இவங்க தேடினாங்க. அந்த காலத்துல இருக்கிற முறைகளை அவங்க கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு புதிய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டுலயும் ஆண்டவர் இவங்களுக்குலாம் இதெல்லாம் கூட கொடுத்த ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இப்ப நான் இறுதியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, அழிந்து போற போஜனத்துக்காக ஒரு கூட்டம் போட்டு நீங்க வந்து என்னை தேடி வாங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கிடைச்சாவே போதும், அந்த வார்த்தையை மட்டும் நீங்க தேடுங்க, மிச்சத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பணம் சம்பாதிக்கிற அந்த பலனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வச்சு பொருளாதார ரீதியில எங்களை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு பிரார்த்தனை பண்றது தேவையில்லை, வீண் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற போஜனமாகிய நிறைவேறுதலின் வார்த்தையை நம்ம விசுவாசிப்பதே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமானதை தேடுவது இல்லையா. இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 21ஆம் வசனம் 22வது வசனத்துல அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்து மறுதளிக்காது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. அதாவது அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம், பிசாசுகளை விரட்டினாங்களாம், அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சாங்களாம். ஆனா இவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த அநேக ஜனங்கள் பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யாதவங்க, பிதாவினுடைய சித்தத்தை செய்யாதவங்க. சோ ஆண்டவர் முதலாம் வருகையில அவருதான் நிறைவேறுதலின் வார்த்தை, அவரை நம்ம விசுவாசிக்கணும். 2ஆம் வருகையில வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்காரு இல்லையா. அதோட நிறைவேறுதல் நம்ம விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யறோம் இல்லையா. சோ பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படிங்கன்னா நிறைவேறுதலை விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய தேவன் மட்டும்தான் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து நிறைவேற்றுகிறவர் இல்லையா. சோ பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை மட்டும் விசுவாசிச்சா போதாது, நிறைவேறுதல் கஷ்டமா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட போதனை எவ்வளவு கடினமா இருந்துச்சு அந்த காலத்து பீப்புளுக்கு, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரிதான் வெளிப்படுத்தின விசேஷத்தோட தீர்க்க தரிசனம் மட்டும் விசுவாசிச்சா போதாது, நிறைவேறுதல் ரொம்ப கடினமா தான் இருக்கும், ஆனாலும் அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.